அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். ஆகஸ்ட் 23 நேற்று தேசிய விண்வெளி தினம் இந்திய திருநாட்டில் கொண்டாடப்படுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற காரணத்தினால் இந்த தேசிய விண்வெளி தினம் இன்று அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த இந்திய தேசிய விண்வெளி தினம் ஏன் ஆகஸ்ட் 23 கொண்டாடப்பட்டது என்று சொன்னால், 2023 ஆகஸ்ட் 23 தான் சந்திராயன் 3 லேண்டர் சந்திராயனில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அன்று 110 கோடிக்கும் மேல் உள்ள நம் இந்திய மக்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்து நம் இந்திய தேசத்தின் விண்வெளி பயணத்தின் வெற்றியை கொண்டாடினர். இந்த இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய் அவர்கள் கொண்டாடப்படுகிறார். இன்று இந்தியா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இணையாக விண்வெளி துறையிலே மாபெரும் சாதனை செய்கிறது. அதற்கு நிகரான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நம்மளுடைய விக்ரம் சாராபாய் அவர்கள்தான். 1962ஆம் ஆண்டு இந்த இஸ்ரோ என்பது INCOSPAR என்ற அமைப்பாக உருவானது. அது 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இஸ்ரோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த இஸ்ரோவின் மூலமாக தான் இன்று நாம் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளை, ஏவுகணைகளை நாம் சாதனை செய்கின்றோம். இந்தியாவில் முதலாக ஆரியப்பட்டா என்கின்ற அந்த விண்வெளிக்கு அனுப்பியவர் நம்மளுடைய விக்ரம் சாராபாய் ஆவார். அன்பிற்கினிய மாணவர்களே, இளைஞர்களே, இந்தியா விண்வெளி துறையின் மென்மேலும் வளர உங்களுடைய சிந்தனைகளை, அறிவுகளை அறிவியலில் செலுத்துங்கள். இந்த விண்வெளி தினத்திலே, இந்திய தேசிய விண்வெளி தினத்திலே இந்தியா மென்மேலும் விண்வெளி துறையிலே சாதனை படைப்பதற்கு உங்களுடைய அனைவருடைய முயற்சியும் வெற்றியும் தேவை. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.